அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 days கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ March 1 March 2 இந்த 2 நாளில் நம்ம எப்படி படிக்கிறது, ஸோ எதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரையாரிட்டி, எதெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட எக்ஸாமில் கேட்குறாங்க, இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ March 3 நம்மளுடைய தமிழ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லா பேட்ச்க்குமே நான் சொல்றது இதுதான்ப்பா. நீங்க நம்ம சேனலோட 5th பேட்ச், ஸோ 2021 2022 23 24 எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல நீங்க வந்து கிளியரா இருங்க. எந்த சப்ஜெக்ட், வாட் எவர் சப்ஜெக்ட், தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், ஸோ பி கிளியர் ஆன் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். ஸோ எதை கேட்குறான், இது இப்படிதான் கேட்குறாங்களா, இந்த செக்ஷன்ல தான் வருதா, எவ்வளோ மார்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது. ஸோ 14 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுளோட 2 மார்க்ஸ், அதுக்கடுத்து உரைநடையோட 2 மார்க்ஸ், அடுத்து இலக்கணத்துலேருந்து ஒரு 7 2 மார்க்ஸ் வரும். ஸோ அவுட் ஆஃப் 9 9 கேட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினாலாம் 4 கேட்டு நீங்கள் 2 எழுதினாலே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 5 கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 எழுதுனா போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெடுவினா எய்தர் ஆர் சாய்ஸ், இது இல்லைனா இது. ஸோ செய்யுள்லேருந்து ஒன்று, உரைநடையில் வந்து, துணைப்பாடத்துலேருந்து ஒன்று, ஒவ்வொன்றும் 6 மார்க் 18 மார்க். அதுக்கடுத்து கண்டிப்பாக மனப்பாட பகுதி, ஒரு பாடல் ஒன்று வரும், ஒரு திருக்குறள் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ரொம்ப சுலபமான பேட்டர்ன் தான், நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருமே என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் பாஸ் ஆனாலே போதும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு ஓரளவு டீசென்டான மார்க் வேணும், யாரா இருந்தாலுமே எடுத்தோன்னே நீங்க என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மனப்பாடம் தான். மனப்பாட பகுதி, அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6 மார்க் கேட்கறாங்க. ஒரு பாடல் ஒரு திருக்குறள் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ பாடல் பாத்தீங்கன்னா 4 மார்க், திருக்குறள் பாத்தீங்கன்னா 2 மார்க். இந்த திருக்குறளை பொறுத்த மட்டும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா படிக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செயல் என முடியும் குறள், இந்த மாதிரி முடிவு கூட கேட்பாங்க. அப்ப அந்த டயத்துல உங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகணும். ஏன்னா நிறைய திருக்குறள் செயல்ல முடியும். உங்க புக்குல என்ன திருக்குறள் மனப்பாடத்துல கொடுத்துருக்காங்க செயல்னு முடிகிற மாதிரி, அதை தான் நீங்க எழுதணும். ஓகே? ஃபர்ஸ்ட் நம்ம இதான் நம்ம வந்து படிக்க போறோம். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில மனப்பாட பகுதிகளை வந்து படிக்க மாட்டாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, எல்லாமே வந்து படிங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா துணைப்பாட நெடுவினா தான் நம்ம வந்து படிக்க போறோம். துணைப்பாடம் நெடுவினா ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு துணைப்பாடத்துல இருந்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா அந்த நெடுவினா மட்டும்தான். மேபி 1 or 2 1 மார்க்ஸ் நமக்கு வந்து வரலாம். பட் 2 மார்க்ஸ் கிடையாது, 4 மார்க்ஸ் கிடையாது, குருவினாவும் கிடையாது, சிறுவினாவும் கிடையாது. ஒன்லி நமக்கு நெடுவினா மட்டும்தான். ரெண்டாவது ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், நம்ம ஈஸியா நம்ம வந்து படிச்சிடலாம். இது படிக்கும் போது நமக்கு 6 மார்க் கிடைச்சிடும். நான் ஆல்ரெடி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நெடுவினா என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ துணைப்பாடமா இருக்கட்டும், செய்யுளா இருக்கட்டும், உரைநடையா இருக்கட்டும், சிறுவினாவா இருக்கட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை நான் இங்க சொல்ல விரும்பல. இது நம்ம ஜஸ்ட் ஸ்டடி பிளான் மட்டும் தான் பார்க்க போறோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம துணைப்பாட நெடுவினா நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் மூணாவதா நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம், நம்ம வந்து 4 மார்க்கையும் 6 மார்க்கையும் ஒரே அடுக்குல வச்சு நம்ம வந்து படிக்க போறோம். 4 மார்க்னா என்ன, உங்களுடைய சிறுவினா, நான் சிறுன்னு மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன், இது வந்து நெடுவினா. 4 மார்க் 6 மார்க் ரெண்டுமே நம்ம வந்து படிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா உரைநடை. ஏன் நான் உரைநடை சொல்றேன்னா, இப்ப செய்யுள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நிறைய செய்யுள் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ உங்க புக்கை நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுடைய புக்கு. இங்க பாருங்க, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே எடுத்துக்கோங்க. எத்தனை செய்யுள் இருக்கு, இளந்தமிழே ஒரு செய்யுள் இருக்கு, தண்ணீர் இல்லாத தமிழ்னு ஒரு செய்யுள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய செய்யுள் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உரைநடை எடுத்துட்டீங்கன்னா ஒரு இயலுக்கு கண்டிப்பா ஒரு லெசன் தான் இருக்கும். அதனால உரைநடையில இருந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உரைநடை, சிறுவினாவும் படிச்சிடணும், நெடுவினாவும் படிச்சிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சிறுவினா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் அதே இது உங்களுக்கு நெடுவினாலையும் சில கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதனால தான் நான் சேர்ந்து உங்களை படிக்க சொல்றேன். ஓகேவா? நம்ம உரைநடை படிச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா செய்யுள் படிக்கணும். ஸோ உரைநடை படிச்சோன்னு தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ நான் இந்த 2 நாள்ல நீங்க எப்படி வேணா நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் வந்து டே 1லயும் அடுத்த டே 2லயும் நான் வந்து படிக்கலாம். நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் சொல்றேன். நீங்க எப்படி பிளான் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நான் இப்படி கொடுக்க விரும்பல. இந்த பர்டிகுலர் டைம் 6 to 8 PM நீங்க இதுதான் படிக்கணும். ஏன்னா டிபெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து அது வேரி ஆகலாம். அதனால நான் ஜென்ரிக்கா கொடுக்குறேன், நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம செய்யுள் படிக்கும் போது நம்ம திருக்குறளை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. திருக்குறளை நம்ம வந்து படிக்கணும். திருக்குறள் நெடுவினாவும் இப்ப நான் சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா புக் பேக்
நம்மை அலப்போம்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு இயல் போனீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயல் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மை அலப்போம்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இங்க இருக்குது பாத்தீங்களா? இதுல இருக்கிறது தான் நம்ம வந்து படிக்கணும். சப்போஸ் சிறுவினா என்னென்ன லெசன்ஸ்லாம் நான் படிக்க சொல்றேனோ அதை நீங்க படிக்கணும். நெடுவினா எந்த இயல்லாம் படிக்க சொல்றனோ அதை நீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். இல்ல நீங்க எப்படி நீங்க படிக்கிறீங்கனாலும் படிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த வீடியோ ரெஃபர் பண்ணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது புக் பேக்னா நம்ம அலப்போம் தான் நீங்க படிக்கணும். அதான் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே, இதை படிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இஃப் பாசிபிளி ஒரு ரிவிஷன் நீங்க வந்து கொடுத்துருங்க. இந்த 2 and 3க்கு மட்டும் ஒரு ரிவிஷன். ஓகேவா? இதை படிச்சோன்னு தான் நம்ம வந்து நம்மளுடைய 2 மார்க்ஸ்க்கே நம்ம வந்து வரப்போறோம். 4வதா பாத்தீங்கன்னா நம்ம 2 மார்க்ஸ், அதாவது குருவினா நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ குருவினாவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா நம்ம உரைநடை தான் நம்ம வந்து படிக்க போறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செய்யுள் படிக்க போறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல சில கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் அந்த எக்ஸசைசஸ் நான் சொல்லல, நமக்கு நார்மல் குருவினா மாதிரியே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இலக்கணத்துல. உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கான மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். இது எனது இலக்கண தேர்ச்சிக்கோள். இது வந்து புக் பேக். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கலாம். அதுவும் நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? இந்த எக்ஸசைசஸ்லாம் நான் எப்போ படிக்கணும்னு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு இந்த தமிழாக்கம், இந்த மாதிரி நமக்கு எக்ஸசைசஸ்லாம் இருக்கு. உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, அதுக்கடுத்து இந்த டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் நம்ம எப்போ படிக்கணும்னு நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா நம்ம 2 மார்க்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம் 4th. ஓகே, இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம வந்து படிக்க வேண்டியதை நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. இவ்வளவுதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது இவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணலாம்னா இதை Day 1ல நீங்க வந்து வச்சுக்கலாம். அது என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கணும், March 1ல நீங்க வந்து வச்சுக்கலாம். ஒருவேளை சப்போஸ் நீங்க March 2 தான் இந்த வீடியோவே பாக்குறீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கணும். ஓகேவா? நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க வந்து படிங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு குருவினா ரொம்ப டைம் எடுக்குதுன்னா நீங்க அப்படியே அந்த குருவினா பார்ட்டை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க நான் சொல்றதை படிச்சிடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா புக் பேக் எக்ஸசைசஸ் இப்பதான் நம்ம வந்து வரப்போறோம். எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா நம்ம 1 மார்க்ஸ்ல இருந்தா நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். 1 மார்க்ஸ் ஆஸ் ஐ சைட் ஏல நம்ம இழப்போம். ஸோ அது நீங்க வந்து படிக்கணும். அதுல கொடுத்துருக்க 1 மார்க்ஸ். ஓகேவா? நம்ம இழப்போம் படிக்கணும். நீங்க வந்து புக் இன்சைட் எப்படி வரும் நீங்க வந்து டவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எனவே நான் ஷார்ட்டா நான் வந்து சொல்றேன். ஸோ நீங்க வந்து எல்லா 100 குறிப்பு ஆசிரியர் குறிப்பு படிக்கணும். அடுத்து ஒவ்வொரு லெசனை யார் எழுதுனான்னு படிக்கணும். அடுத்து உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸும் நீங்க வந்து பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் 1 மார்க்ஸ். நம்ம சேனல் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ண மாட்டேங்க. இந்த வீடியோ நீங்க வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது சஜஸ்ட் ஆகும். ஓகேவா? 1 மார்க்ஸ் நம்ம இழப்போம் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த இலக்கணத்துல ஒரு முக்கியமான செக்ஷன் இருக்கு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்லன்னு. இது இந்த செக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 7 2 மார்க்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 9 கேட்பாங்க, நம்ம 7 எழுதுனா போதும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று, அதை பாத்தீங்கன்னா சேர்த்து பிரித்து, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தொடரில் உள்ள மரபு பிழை, அதுக்கடுத்து உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எங்கேருந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்றேன். பிஃபோர் தட் பாத்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரியா அந்த 7 2 மார்க் கொஸ்டின் இந்த செக்ஷன்ல 2 கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம், என்ன கம்ப்ளீட்டா போட்டிருக்கோம். அது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதி. இந்த 2 பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா வாட்டியும் நமக்கு வந்து கேட்டுடுறாங்க. அதை கண்டிப்பா ஒரு பேப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 கண்டிப்பா இருக்கும். இந்த 2 மார்க்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின்காக அதை படிக்கணுமா நீங்க பார்த்துக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன் அது லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுக்கோங்க, டைம் நிறைய எடுத்துச்சுன்னா. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குப்பா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மயங்கோலி சொற்றொடரை ஒரே சொற்றொடர்ல எழுதுற மாதிரி, தழை தலை இதெல்லாம் சேர்த்து எழுதுற மாதிரி. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, டிரான்ஸ்லேஷன், அதுக்கடுத்து தொடர்ல உள்ள பிழையை கண்டுபிடிக்கணும், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுத, உவமை தொடரை இதான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல. இதெல்லாம் எங்க இருக்குன்னா இப்ப நான் காமிச்சேன் பாத்தீங்களா,
உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, தமிழாக்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு இயல்லுமே நமக்கு வந்து எக்ஸசைசஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் இயல்ல நான் வந்து இருக்கேன், நம்ம இழப்போம்ல உங்களுக்கு புக் பேக் கொடுப்பாங்க, அடுத்துதான் ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, மயங்கொழி சொற்களை ஒரே சொற்றொடரில் அமைத்து எழுதுக, இதான் நான் சொன்னேன், தழை தலை தலை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இயல்லுமே நிறைய எக்ஸசைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்குது பாத்தீங்களா, இலக்கண தேர்ச்சிக்கோள், அதுவுமே நீங்க படிக்கணும். இலக்கண தேர்ச்சிக்கோள்லயே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. அதுதான் இங்க ஐ திங்க் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேப்பர்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாமே படிக்கணும். முன் தானே கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, முன் தானேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து தான் நமக்கு வந்து வருது. ஸோ என்னென்ன படிக்கணும்னா இலக்கண தேர்ச்சிக்கோள் நம்ம வந்து படிக்கணும். அது முடிச்சோன்னே இங்க நமக்கு சில எக்ஸசைசஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொருத்தமான வேற்றுமை உருபு, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மாறன் பேச்சு திறன் யார் வெல்ல முடியும், மாறனின் பேச்சு திறனை யாரால் வெல்ல முடியும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயலுக்குமே இருக்கு. ஸோ மறக்காம அந்த இலக்கண தேர்ச்சிக்கோள் பிளஸ் புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். நான் சில இது கொடுத்துருக்கேன், அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்க எங்கேருந்து கேட்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி பழைய பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்க, அதனுடைய பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? இது ரொம்ப ஒரு முக்கியமான செக்ஷன் பிளஸ் ஈஸியான செக்ஷனும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டின் வரும், அதனால அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு இயல் எடுத்துக்கோங்க, ஒரு செய்யுள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வெற்றி பெற எடுத்துக்கலாம். நம்ம இது கொடுக்கலையா, சில இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, புறநானூறுல. அதாவது பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கேட்கலாம். இந்த 7x2 இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு இலக்கண குறிப்பும் கேட்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸ்லயுமே நமக்கு வந்து இலக்கண குறிப்பு கேட்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செந்தமிழ், இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து அதை கரெக்டான இதை நீங்க எழுதுற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இலக்கண குறிப்பும் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதிலாம் இங்க இருக்கிறதெல்லாம் பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பு இலக்கணமும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்க லைனா பாத்துக்கோங்க. இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சில இது இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, உறுப்பிலக்கணம்னு சொல்லிட்டு சாய்ப்பான், விம்முகின்ற, வியந்து, இலக்கண குறிப்பு, நம்ம பார்த்த செந்தமிழ் இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து புணர்ச்சி விதி, இதெல்லாம் உங்களுக்கு இங்க இருந்தா கேட்கறாங்க. ஓகேவா? ஃபைன். இப்ப இந்த செக்ஷன் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும். ஸோ இதான் பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் செக்ஷன், புக் பேக் எக்ஸசைசஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. இங்க ஒரு 14, அங்க 1 மார்க்ஸ் ஒரு 14, இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு மார்க் வந்து கிடைச்சிருது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதாவது எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இந்த மேல இருக்க இதை படிக்கிறதுல போக்கஸ்டா இருந்து கீழே இருக்கிறத விட்டுறாங்க. எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ் சப்போஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் உரைநடை கண்டிப்பா படிச்சிருங்க. உரைநடை மேண்டேட்டரி. சப்போஸ் ரொம்ப டைம் எடுக்குதுன்னா இதை வந்துட்டு அடுத்து நீங்க அகைன் நீங்க வந்துக்கலாம்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 கம்பல்சரி எடுத்தோன்னா நீங்க அப்படிதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்து தான் இங்க வரணும். ஸோ ஒரு நம்ம இழப்போமா ஸ்கிப் பண்ணாதீங்க. இலக்கண புக் பேக்கா இருக்கட்டும், அது நார்மல் நம்ம இழப்போமா இருக்கட்டும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்ப நம்ம ஒரே ஒரு செக்ஷன் நம்ம வந்து விட்டுருக்கோம். அது என்ன செக்ஷன் கேட்டீங்கன்னா, கடைசியா 4 மார்க்குக்கு ஒண்ணு கேட்பாங்க பாத்தீங்களா, அது பழமொழியை வாழ்க்கை நிலை எழுத்துறது, திணை, அதுக்கடுத்து அணி, இந்த படத்தை பார்த்து எழுதுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கேட்கலாம்னா, அதிகமா பாணயம் பாராட்டல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைய கருத்து எழுதி நீங்க 3 நயம் எழுதணும். பாணயம் பாராட்டல், ஓகேவா? அதை இலக்கிய நயம் பாராட்டல் கூட சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பழமொழி அடிக்கடி உங்களுக்கு கேட்கறாங்க. பழமொழியை ஸ்கிப் பண்ணிடாங்க. அது பழமொழி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதனுடைய மீனிங், அதுக்கேற்ற ஒரு கதை, அந்த கதையை எப்படி நீங்க பொறுத்துறீங்க, மேட்ச் பண்றீங்க, அது எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய அணி இருக்கும்ப்பா, அணி இருக்கும், நிறைய திணை இருக்கும், அதுக்கடுத்து நிறைய துறை இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து படத்தை பார்த்து, அந்த படத்தை பார்த்து டிஸ்கிரைப் பண்றது. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன்ல, இது எப்படி எழுதலாம்னா, சங்க இலக்கியங்கள் 2 வகைப்படும், அவை 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள். அடுத்து அதுல உள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க மோஸ்ட்லி சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் பிழை இல்லாம, எழுத்து பிழை இல்லாம நீங்க வந்து எழுதுறீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? நான் இந்த 4 மார்க் 6 மார்க் நீங்க என்னென்ன படிக்கணும் இம்பார்ட்டன் அதெல்லாம் நான் ஆல்ரெடி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டதுனால நான் இங்க சொல்லல. ஓகேவா? மற்றபடி நீங்க எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப
அகைன் லெட் மீ கம் டு த கொஷின் பேப்பர் பேட்டர்ன். நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டுமா நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கடுத்து 2 மார்க்ஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இது எங்கேருந்து கேட்குறாங்கன்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இது வந்து சிறுவினா, இதுவும் சிறுவினா. அடுத்து இது இப்போ ஜஸ்னோ வீசா, ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெடுவினா பார்த்தீங்கன்னா திருக்குறள் நெடுவினாவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா. ஸோ திருக்குறள் நெடுவினா 50% சான்சஸ் இருக்கு நமக்கு கேட்கறதுக்கு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மனப்பாடம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் எக்ஸாமுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும். இந்த ஆர்டர்ல நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன் நான் துணைப்பாடத்தை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்னா அது அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்கேருந்து எதுவும் பெருசா கேட்க முடியாது. ஜஸ்ட் ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்க ஈஸியா படிச்சிடலாம், ஓகேவா. நீங்க ஒருவேளை உங்களுக்கு எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படின்னா நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதையோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஓகேவா. யா தட்ஸ் இட். உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதனா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னென்னலாம் படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதெல்லாம் படிக்கணும். ஸோ படிக்காம இருந்தீங்கன்னா இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்களே டிக் அடிச்சுட்டே வாங்க கம்ப்ளீட் பண்ண, ஓகேவா. யா தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.